எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தேஜு, ஓகே பேசலாமா? சினிமா வந்து ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் ரெண்டு முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறையா நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து திரையில் தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்றது வச்சு தான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் உருவாக்கி தந்த எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாளில் இப்போது ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணி பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அந்த அண்ட் ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வா, நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு எல்லாரும் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுவும் அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோ கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்டில் ஒரு கதை சொல்லுறேன். ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதார்த்தனை பண்ண படம் டெவிலில் ஒர்க் பண்ணார். சொன்னார், ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜில் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன், நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன், இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 30 படம் சொன்னால் 32 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரே சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனா எங்க எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயுமே ஒரு அண்ணன் இருப்பாரு. அதாவது பொறுமையா எல்லாத்தையும் சேட்டையும் வந்து பொறுமையா பார்த்து இவனுங்களை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்க குரூப்லயே வந்து எங்க அண்ணன், எங்க தலைவர் விதார்த் அண்ணன், அவர் தான் அப்புறம் கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலகலன்னு ஒரு கலைஞன். ஆனா படம் நிறைய பண்ணிருக்காருல, அவார்டு நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்துல நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குறல, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆனால் உண்மையாகவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது, இல்லை அந்த சீன்ஸை பண்ணும்போது, படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அது வந்து இங்கே வந்திருக்கு. அண்ட் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், யாராவது கலையை வச்சு படம் மட்டும் பண்ணுறீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது வச்சா
பார்த்தீங்களா, உண்மையாகவே வந்து மற்றவங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பார், நல்லா பார்த்துப்பார். யாராவது வரன்கள் இருந்தால் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்ணுறாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ண. ஸோ அதுல்யா அண்ட் தேஜு. தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திராவில் நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்ன ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா அவங்களுடைய டெடிக்கேஷன். ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலைன்னா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன்னு. அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து வி ஜஸ்ட் புட் ஹர் அசைட். அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேற லெவலான ஒரு டெடிக்கேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி, விதாத் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்தில், இன்ஃபேக்ட் ரத்னகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணால் தான் ரிப்ளை பண்ணுவேன். நடித்து தமிழில் வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்கள் பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள், கருட வேகா அது இது நிறையா படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துடனே ப்ரெஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலேயும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதாப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். மைக்கேல், இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட் ராமர் சார் வந்து நான் வெறும் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஃபேன். பல எடிட்டர்ஸ் சொல்லியிருக்கேன், படத்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு. ராமர் சார், தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு ஷரத்தை வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கோவிட் வந்தப்போ பயங்கர நான் தனியாக இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ராக்சரு, வீட்டில் ஒரு 3 மாதம் அடைஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு டைமில் வந்து ஒரு ஷோ வந்து போட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படா சனிக்கிழமை வருவோம் அந்த ஷோ. இது ஒரு குக்கிங் ஷோ. தேங்க்யூ ஷரத். நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் சிரிக்க வச்சிங்க உங்கள் டீம். யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னும் நிறையா இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அடி வாங்க பார்ட் 2ல் இன்னும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காராம். தேங்க்ஸ் ஷரத் படத்தில் நடித்ததுக்கு. முழு குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ சுயம்பரம் படம் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், பேசாத படம், கதை திரைக்கதை வசனம்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங், அந்த மாதிரி ஒரு ஹென்ரியின் சிறுகதைகள் கவிதைகள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இருக்கும். அந்த ஓப்பன் எண்டிங்கான ஒரு அழகே வேற. அதாவது வாசகன் வந்து ஒரு எழுத்தானெல்லாம் மாறக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து ஒரு ரைட்டர், ஒரு திங்கராக மாறக்கூடிய இடம் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்கிற ஒரு படம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மனமாற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன், ஒரு கை வைக்காமல் பேசுவாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சசி அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி, ஓகே, நான் கண்டிப்பாக வரேன்னு. அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்தேன். டைரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்புதெல்லாம் வருவில்ல நீ, மொட்டை அடிச்சுலாம் வருவில்ல நீ. ஆமாம் சார், நான் தான் சார். அப்பாடா, ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா, இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்பவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சுருக்காருன்னு தான் சொல்லலாம் என்னைய வந்து. இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன். இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங்,
நம்ம ட்ரிகன் இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுயவரம் மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதில் நடித்தது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரு, விதாத்தனெலாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் விதாத்தன் நீங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா? எனக்கு இதில் டைலாக்கே இல்லை ஆனால் பேசலையாண்ணே? அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போ தான் தெரியும். ஆனால் இதுலேயாவது பேசுகிறீங்கண்ணே தயவுசெய்து. ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு. கலையரசன் அண்ணன் ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணே. அதை சொல்லவா? பன்னீர் சோடா ஏதாவது. கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவன் கொடுத்துருந்தா கூட என் கேரவனில் நான் உட்காரவே முடியாது, அவர் கேரவனில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்தில் ஜான் விஜய் அண்ணன் நடிச்சிருக்காரு. செம்ம கலாட்டா பண்ணியிருப்பார், செம்மையாக கலாய்ப்பார் அவரை. ஆனால் அவருக்கு அங்கே கலாய் வாங்கிட்டு என்ன அடிச்சுன்னு இருப்பார். ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருக்காங்க என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு அவங்க ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேயில் மட்டும் ஏதாவது பண்ணி விட்டிங்கன்னா. சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் யார் கொலையாளின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு 1 lakh நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாமல் நான் தான் அந்த கொலையாளின்னு சொல்லிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு. மொத்தமாக நிறைய டெக்னீஷியன் போதுன்றா. மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக சசி அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. லவ் யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ, லவ் யூ.